கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நவம்பர் மாதம் கடைசி நாளில நம்ம வந்திருக்கிறோம். இந்த 11 மாதங்கள் கர்த்தர் கிருபையால நடத்தினார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம். ஆண்டவர் நமக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார்னா, நற்கிரியைகள் இரட்சிப்பை தருவதில்லை. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனம் சொல்லுகிறது. தேவனோ தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பஸ்கா ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. ஆனா அந்த நாள்ல தான் இஸ்ரவேலுடைய தலை சன்கள் அழிவிலிருந்து என்ன பண்ணாங்க? ரொம்ப பாதுகாக்கப்பட்டாங்க. எகிப்தியரின் தலை சன்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் தங்களை அழிவினின்று காத்துக்கொள்ள அவர்கள் பஸ்காவ ஆட்டுக்குட்டி ரத்தத்த நிலைக்கால்களில் பூச வேண்டியது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்த புறக்கணிப்பது தான் நியாய தீர்ப்புக்கும், மரணத்துக்கும் தாங்களே சமர்த்துக் கொள்வதற்கு சமனா இருக்கிறது. பஸ்காவ அனுசரித்த பின் 7 நாட்கள் அவங்க புளிப்பில்லா அப்பத்த புசிக்க வேண்டியதாயிற்று. இதை குறித்து ஆண்டவருடைய கட்டளை, எவனாகிலும் புளிப்பில்லாத அந்த அப்பத்த புளிப்பில்லாத புசித்தான் ஆத்துமா இராமல் அறுப்புண்டு போவான் என்று சொல்லி யாத்ராமம் 12:19 இப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த நிகழ்வுகள் ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்துகின்றன. ரட்சிப்பு என்கின்ற மீட்பு அந்த ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தம் மட்டுமே நம் உண்டா இருக்கிறது. நம்முடைய இடத்தில் அவர் சிலுவையில் பலியாகி ஆனால் நிமித்தம் நம்முடைய அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு நம்முடைய புது வாழ்வின் துவக்கமா இருக்கிறது. ஆனால் அது துவக்கம் முடிவல்ல. அவத்துடன் நமது பழைய வாழ்வில் புளிப்பில்லாத புளித்தமான முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் சொல்லி 1 கொரிந்தியர் 5:8 இப்படிதாய் சொல்லுகிறது. துர்க்குணம் மற்றும் பொல்லாப்பை புளித்தமா என கூறப்படுகிறது. லூக்கா 12:1 மாய்மாலத்தை புளித்தமா என்று கலாத்தியர் 5:7, 8, 9 வாசிக்கிறோம். பவுல் கள்ள போதனை புளித்தமா என்றார். ஆம், நம் முதலாவது ரட்சிப்பை பெற்றவர்களா இருக்க வேண்டும். 2வது எந்த புளித்த மாவையும் அறவே தள்ளிவிட வேண்டும் சொல்லுகிறார். இஸ்ரவேலர் புளித்த மாவையும் பாக்கினதால் மட்டும் சாவுக்கு அடிமைத்தனத்துக்கும் நீங்களாகிவில்லை. மாறாக அவங்களுடைய விசுவாசத்தினால தான் அவர்கள் நீர்க்கால்களில் பூசி ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அது பிரதானமா இருந்த இன்னும் பல கிறிஸ்தவர்கள் தாங்கள் கொண்டிருக்கிற தீய பழக்க வழக்கங்களை கலைந்து போயிடுறாங்க. தங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் நம்புகிறோம். இப்படி சுதந்திரித்துக் கொள்வதுதான் ரட்சிப்பின் தொடர்ச்சியை தவிர தொடக்கம் அல்ல. நாம் ஜெபிக்கலாம். தேவனே, இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை கிருபையாக மீட்டவரே, உமக்கு நன்றி. ஆனால் நான் அந்த அனுபவத்துடன் நின்று விடாமல் என் வாழ்வில் புளித்த மாவை போல் இருக்கும் தீயன பலவற்றை விட்டு உம்மை பின்தொடர கிருபை தாரும். ஆமென். Have a blessed day. God bless you.